வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏல ஜென்ரல் இங்கிலீஷ்ல சினானிம்ஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸ்டாகர் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஸ்டெடியா இல்லாம தடுமாறுறத தான் ஸ்டாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாகருக்கு அன்ஸ்டெடி மூமெண்ட் வரும். ஸோ ஸ்டாகர் அப்படின்னா அன்ஸ்டெடி மூமெண்ட். டிஸ்லெக்ஸியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லெக்ஸியா அப்படின்னா வேர்டிங்ஸ் லாங்குவேஜ் ஒகேபுலரி பற்றி பேசும். ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் மீன்ஸு. ஸோ டிஸ் அப்படின்றது டிஃபிகல்ட்டியை மீன் பண்ணுது. ஸோ டிஃபிகல்ட்டி வித் ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் அப்படின்றது டிஸ்லெக்ஸியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா ஸ்பீசிஸ் தட் ஹேட் டைட் அவுட். இப்போ அவங்க இல்லை அப்படின்றவங்கள தான் எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ரெடிபிள் அப்படின்றது அன்பிலீவபிள் வரும். ஸோ 2, 3, 1, 4 C தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெர்ஜின் ராக் டேக்ஸ் ஃப்ரம் ரகட். ஸோ வெர்ஜின் ராக்னா நியூ அப்படின்ற மீனில் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இன்னும் எதுக்கும் யூஸ் பண்ணப்படாமல் நேச்சுரல் வேல இருக்கிறத என்னன்னு சொல்லலாம், வெர்ஜின்னு சொல்லுவாங்க, இல்லை ரா அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ சி ரா ஸ்டோன் அப்படின்றது அதுக்கு மீனிங்காக வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் குவைண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குவைண்ட்னா அன்யூஷுவலாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது தான் குவைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெஸ்பைட் திஸ் ஷீ லேர்ன் டு டூ சம் ஷோர்ஸ் அட் ஹோம். ஷோர்ஸ் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்களா. ஸோ வீட்டில் ரெகுலராக செய்வாங்களா. இப்போ வீடுனா டெய்லி வந்து துணி துவைக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், குக் பண்ணணும், இந்த மாதிரி ரெகுலராக நம்ம செய்ய வேண்டிய திங்ஸ் இருக்கும்ல, அதை தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலர் டாஸ்க். ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியாக வரும். ஃபிஃப்த் கொஸ்டினில் த லேண்ட்ஸ்கேப் வாஸ் பிளேசட் பட் த ஸ்கை வாஸ் இன் டர்மாயில். ஸோ என்ன சொல்கிறாங்க, லேண்ட்ஸ்கேப் வந்து நல்லா தான் இருக்குது, பட்டுன்னு கான்ட்ராஸ்டே சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்று வந்து நார்மலாக இருக்குது, இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு மீன் பண்ணுது. ஸோ பிளாசிட் அப்படின்றப்போ பீஸ்ஃபுல் அப்படின்ற மீனிங்கில் கொடுப்பாங்க. பீஸ்ஃபுல். டர்மாயில் அப்படின்றது வயலண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான மீனிங்காக வரும். சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினில் மியூட்டினி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மியூட்டினா என்ன, ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறது. ஸோ மியூட்டினி அப்படின்றதுக்கு 4 ஆப்ஷனில் ரிவோல்ட் சரியாக வருவாங்க. ஸோ 4 பெரில்ஸ் அப்படின்றது டேஞ்சரை மீன் பண்ணும். ஸோ 3. நெக்ஸ்ட்டு கேலோப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கு மூவிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். 1 டிஃபை அப்படின்றது ஒரு விஷயத்த மறுக்கிறது, டிஸ்அக்ரிமெண்ட் தான் டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிஸ்ட்டும் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது தான் மீன் பண்ணும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர் சரியாக வருவாங்க. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க த ஸ்டென்ச் வாஸ் ஸோ நாசியேட்டிங். இதுலேயே கொடுத்துட்டாங்க. நாசியேட்டிங் மீன்ஸ் என்னது, ஒரு நாஷியஸ் அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் வர மாதிரி இருக்குன்ற மீன் பண்ணுறதா நாசியேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து நாசியேட் பண்ணுதுன்னா அது எதாக இருக்கும், ஸ்மெல். அது என்ன ஸ்மெல்லாக இருக்க போது, அன்பிளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அதாவது ஸ்டென்ச் அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அன்பிளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸப்ஷனல்னா நாட் ஆர்டினரி, அவங்க வந்து தனித்துவமாக இருக்காங்க அப்படின்ற மீன் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி. வேடந்தாங்கல் வாஸ் அன் எக்ஸப்ஷனல் பிளேஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆர்னத்தாலஜி. அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரின்னு தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். 9th கொஸ்டின் பியூஜிலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகமது அலி வாஸ் அன் அமெரிக்கன். ஸோ இதில் நம்ம இதை வச்சே கொஞ்சம் இது நம்ம வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முகமது அலி வந்து ஒரு பெரிய பாக்ஸர், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க பெரிய பியூஜிலிஸ்ட்னா ஒரு பாக்ஸிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்கன்னா அவங்கள பியூஜிலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சி பாக்ஸர். 10th கொஸ்டின் கவுண்டனன்ஸ் எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஃபேஸ் அல்லது ஒருத்தவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது பேர் கவுண்டனன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கிளாய்ஸ்டர்ஸ், த பில்லர்டு கிளாய்ஸ்டர்ஸ் பிசைட் த மெயின் ஸ்ட்ரக்சர். நார்மலாக கிளாய்ஸ்டர்ஸ்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்த கோவில் அல்லது சர்ச்சஸ்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக பேசேஜஸ் நடக்கிற பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த நடக்கிற பகுதி மேலே சுற்றி இந்த கோவிலை சுற்றி வர இடமோ இல்லை சர்ச்சை சுற்றி வர இடமோ மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆர்ச்சோ ஏதோ போட்டு கவர் பண்ணி
நிழலா இருக்கிற மாதிரி சுத்தி மக்கள் நடந்து வர்றதுக்கு போட்டிருப்பாங்க. அது பேரு கவர்டு, அதாவது அது பேரு கிளாய்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பில்லர்டு கிளாய்ஸ்டர்ஸ்னு அவங்களே குடுத்துட்டாங்க அப்படின்னா, கவர்டு பேசேஜஸ். பேசேஜஸ்னா நடக்கிற வழி. ஸோ பேசேஜ் அப்படின்றப்போ அது வே அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ கவர்ட் பேசேஜஸ். செகண்ட் ஆப்ஷன். 12th கொஸ்டின்ல இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இனிஷியேட். இனிஷியேட்டுடைய சினானிம் தான் ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. இனிஷியேட் மீன்ஸ் பிகின். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது. செகண்ட் ஆப்ஷன். 13th கொஸ்டின் இன்டிஸ்பென்சபிள். இன்டிஸ்பென்சபிள்னா தவிர்க்க முடியாத, ரொம்ப முக்கியமான அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்காங்க. மீகர்னா ரொம்ப கம்மியா, நெக்லிஜிபிள்னா தேவையில்லை, அதுவும் கம்மியான அளவுன்றத மீன் பண்ணும். எசென்ஷியல், வைட்டல், ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான திங்கை தான் மீன் பண்ணும். ஸோ இதில் வைட்டல்ன்றது ஜென்ரலாக இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுவோம். நமக்கு எசென்ஷியல் அப்படின்னா ரொம்ப அவசியமான அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ இன்டிஸ்பென்சபிளுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தா எசென்ஷியல் தான் வருவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. 13th கொஸ்டின்ல ஐ எம் டீப்லி கன்சர்ன்ட் அபவுட் த வே. ஸோ கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கன்சர்ன்டுக்கு தான் சினானிம் கேட்குறாங்க. வரி, நான் இதை பற்றி ரொம்ப வரி பண்ணுறேன் அப்படின்ற மீனிங்ல தான் வரும். ஸோ 14க்கு சி தான் வரும். 15th கொஸ்டின் ஃபியூட்டைல். ஃபியூட்டைல் மீன்ஸ் ஒரு விஷயத்துக்கு நம்ம எஃபர்ட் போட்டு அதனால நமக்கு வந்து சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அது ஃபியூட்டைல். ஸோ அப்போ அதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து யூஸ்லெஸ் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பெரில்ஸ். பெரில்ஸ் மீன்ஸ் டேஞ்சர். லாப்ஸ்ட் இன்டூ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, லாப்ஸ் மீன்ஸ் எண்ட் ஆகுறது. ஸோ லாப்ஸ்ட் இன்டூ அப்படின்னா கிராஜுவலாக வந்து ஒரு விஷயம் ஒர்ஸ் ஆகுறது, மோசமாகிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாப்ஸ்ட் இன்டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாஸ்ட் கிராஜுவலி அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங் வரும். செரிமோனி அப்படின்னா அ ஃபார்மல் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். ஸோ 2, 3, 4, 1 4th ஆப்ஷன். 16th கொஸ்டின் பிடிஎஸ் அப்படின்றதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. பிடிஎஸ் அப்படின்னா ரொம்ப பாவமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவப்பட்ட அப்படின்ற மீனிங்ல வரும். அப்போ பேத்தட்டிக் அப்படின்றது தான் சரியான ஆன்சரா வரும். 17th கொஸ்டின்ல லாரல்ஸ், த அட்டைன்மெண்ட் ஆஃப் அ டெவலப்டு ஸ்டேட்டஸ் பை 2020 does not mean that we can ரெஸ்ட் ஆன் அவர் லாரல்ஸ். லாரல்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துல எஃபர்ட் போட்டு அதுக்காக கிடைக்கிற ரிவார்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா லாரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நமக்கு கிடைக்கிற பலன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ரிவார்ட்ஸ் அப்படின்றது தான் லாரலுக்கு சரியான மீனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் மெனாசிங் அப்படின்றதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ மெனாசிங் அப்படின்றது இந்த டேர்ம் வந்து லாஸ்ட் குரூப் 4ல் கூட ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க. ஸோ மீன்ஸ் த்ரெட்டனிங் அப்படின்றது ஆன்சராக வரும். ஆப்ஷன் ஏ. கன்சர்வேட்டிவ் அப்படின்னா வழி வழியாக ஒரு நார்மலாக வந்து இந்த வழியில் இந்த விஷயத்த தான் செய்வாங்க முன்னாடி இருந்தே அப்படின்ற ஹேபிட்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல். நெக்ஸ்ட் ஃப்ளட்டர் அப்படின்னா ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ ஃப்ளட்டர் அப்படின்னா பயம். ஸோ பயம், ஷாக் அதெல்லாம் தான் ஃப்ளட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ளாபர் கேஸ்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் வெட் அப்படின்றதுக்கான மீனிங் ஷார்ப் பண்ணுறது, தீட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வெட் அப்படின்னா ஷார்பன், டு ஷார்பன் அப்படின்றது தான் சரியான மீனிங்காக வரும். 22nd கொஸ்டின் அஃப்ளூவெண்ட். அஃப்ளூவெண்ட் அப்படின்னா ரொம்ப காசு நிறையா வச்சு ரொம்ப வெல்த்தியாக இருக்காங்க அப்படின்ற மீனிங்கில் வரும், வெல்த்தி. 23rd கொஸ்டினில் குவெஸ்ட். ஸோ குவெஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப தேடி போகிறது. ஸோ லாங் சர்ச் ஃபார் சம்திங் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அப்படின்றது தான் ஆன்சராக வரும். 24th கொஸ்டின் டிஃபைல். இட் இஸ் த ஹியூமன் எர்த் வி டிஃபைல். இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹியூமன் எர்த்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மீனிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ டேமேஜ்டு அப்பியரன்ஸ். 4th ஆப்ஷன். டி அப்படின்னாலே நெகட்டிவான மீனிங்கில் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ 25th கொஸ்டின் சேஸ் தி ant and dance the winter away, thus ending he hastily lifted the wicket. ஸோ இதில் ஹேஸ்டிலிக்கு மீனிங் கேட்குறாங்க. அவசரமா அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ ஹரி அப்படின்னாலும் அவசரமாக இருக்கிறது. ஸோ ஹரிட்லி, செகண்ட் ஆப்ஷன். 26th கொஸ்டின் சர்ப்ரைஸ்ட். the sentence read பண்ணி பாருங்க. The surprised boy turned and looked up at the master. ஸோ இப்போ இந்த பையன் என்ன இருக்கான்,
அவங்க மாஸ்டர பார்த்து திரும்பி பார்க்குறான் அப்படின்னா, இந்த சென்ஸே எப்படி இருக்குன்னா, பயத்துல பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ சர்ப்ரைஸ்ட் அப்படின்றது ஸ்டார்ட்டில்டு. ஸ்டார்ட்டில்டுனா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, டக்குனு நமக்கு ஒரு பதட்டம் வரும்ல. அது பேர் தான் ஸ்டார்ட்டில். ஸோ சர்ப்ரைஸ்டுக்கு ஸ்டார்ட்டில்டு தான் மீனிங்கா வரும். நெக்ஸ்ட் 27ல ஸ்டூப்பிங் அப்படின்னா என்னன்னா, பெண்டிங் ஃபார்வர்ட். ஒரு ஒரு விஷயத்துக்காக கீழ பெண்ட் ஆகுறாங்கல்ல, அத பேர் தான் ஸ்டூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 4த் ஆப்ஷன். ட்ரூப்பிங். நம்ம ஐஸ் ஆர் ட்ரூப்பிங் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டயர்ட்னஸ்னால ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ரொம்ப லோ ஆகுறோம், இல்ல நம்ம கண்ணு சொருகுது, இதெல்லாம் தான் ட்ரூப் அப்படின்னு மீன் பண்ணும். ஸோ க்ளோசிங் டியூ டு டயர்ட்னஸ். 3. ட்ரோனிங் அப்படின்னா மேக்கிங் கண்டினியூஸ் லோ சவுண்ட். 1 மோர்னிங் அப்படின்னா புலம்புறது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் பெயின். ஸோ 2. 4, 3, 1, 2. ஆப்ஷன் ஏ. 28th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டூனா ஜென்ரலா ஃபுட்டு தான் மீன் பண்ணுவாங்க. ஸோ டிஷ் ஆஃப் மீட் குக்டு ஸ்லோலி. ஸோ 2. ஷூனிங் அப்படின்னா டிரைவிங் ஆர் சேசிங் அவே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷூனிங் அப்படின்னா ஸோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஒரு சில விஷயத்த வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகி சேஸ் பண்ணுவாங்க. அது பேர் என்ன அப்படின்னா டிரைவிங் ஆர் சேஸ், ஷூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்ஸ் பேக் அப்படின்னா புல்ஸ் பேக்கு, பின் வாங்குறது. ஹால் அப்படின்னா லென்டில் அப்படின்னா அ ஸ்மால் சீட். 3. 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் 29th கொஸ்டின்ல he leaped about in joy upon realizing his true nature. ஸோ இதில் வந்துட்டு லீப்ட் அப்படின்றதுக்கான மீனிங் தான் கேட்டிருக்காங்க. லீப்டு மீன்ஸ் ஜம்ப்டு, குதிக்கிறது. 30th கொஸ்டின்ல இன்சர்மவுண்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்மவுண்டபிள் சர்மவுண்டபிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், டிஃபீட் பண்ண முடியும்னா சர்மவுண்டபிள். ஸோ அது முடியாது அப்படின்னா இன்சர்மவுண்டபிள். ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால பயமுறுத்தவே முடியாது, டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ அன்கான்குவரபிள், கான்குவர் பண்ணுறது ஒரு விஷயத்தை டிஃபீட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை அடையிறது தான். ஸோ அது சர்மவுண்டபிளுக்கு கரெக்டான மீனிங்காக கான்குவரபிள் தான் வரும். ஆப்ஷன் ஏ. ஸ்ட்ரைஃப் அப்படின்னா ஸ்ட்ரகிள். ஒரு விஷயத்துல டிஸ்அக்ரிமெண்ட் வருது, பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரைஃப். ஸோ அதுக்கு ஸ்ட்ரகிள் வரும். 32nd கொஸ்டின். த்ரோ டஸ்ட் இன் த ஐஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா கண்ணில் மண்ணை தூவுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னது, ஏமாத்திரியா, என்னையவே ஏமாத்திரியான்ற மீனிங்ல வரும். ஸோ அப்போ மேனேஜ் டு டிசீவ், டிசீவ்னாலும் ஏமாத்துறது. ஸோ ஒரு சிலரை ஏமாத்துறதுக்கு மீன் பண்றது த்ரோ டஸ்ட் இன் த ஐஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். 33. கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது, அது அவ்வளோ வேல்யூ இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தான் என்ன அப்படின்னா கண்டெம்ட். ஸோ அதுக்கு சரியான மீனிங் என்ன வரும் அப்படின்னா ஸ்கான்னாலும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு விஷயத்த வேல்யூலெஸ்ஸாக ட்ரீட் பண்ணுறது. இன்கேண்டசென்ட்னா மோஸ்ட்லி லைட்டை மீன் பண்ணும். ஸோ க்ளோவிங். மான்ஸ்ட்ரஸ் அப்படின்னா பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி. ஸோ ஃப்ரைட்டனிங். டிலிஜென்ஸ்னால் ஒரு விஷயத்த ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டியூட்டிக்காக அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னா அது பேர் டிலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ பர்சிவரன்ஸ். 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சராக வரும். 34th கொஸ்டின். செக்லூடட், செக்லூ அப்படின்னாலே தனிமைப்படுத்துறது, தனியாக பிரித்து எடுக்கிறது மீனிங். ஸோ செக்லூஷன் மீன்ஸ் பீயிங் அலோன். ஜின் அப்படின்றதுக்கான மீனிங் கேட்குறாங்க. ஜின் ஆஃப் ஆல் டெசர்ட்ஸ். ஜின் மீன்ஸ் அ மேஜிக் மேன். 35க்கு செகண்ட் ஆப்ஷன். 36th கொஸ்டின். சாக்ரட். ஸோ சாக்ரட் அப்படின்னா என்னதுன்னா ரொம்ப புனிதமான, தெய்வீகமான அப்படின்ற மீனிங்ல கொடுப்பாங்க. அப்போ டிவைன். டிக்னிட்டி அப்படின்னா ப்ரைட், ஒருத்தவங்களுடைய டிக்னிட்டியாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங்ல வரும். 3rd ஒன். என்டைசிங் அப்படின்னா டெம்ப்டிங், ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, தூண்டுது அப்படின்னா அது என்டைசிங்னு சொல்லுவாங்க. டெம்ப்டிங். ஸ்குவாண்டர்ஸ்னா சில விஷயத்த வேஸ்ட் பண்ணுறது, ஸ்பெண்ட் வேஸ்ட்ஃபுல்லி. 1. 4, 3, 2, 1. ஸோ சாய்ஸ்லேயே இல்லை, சாய்ஸ் மாறி இருக்கு. ஆனால் 4, 3, 2, 1 தான் இதுக்கான ஆன்சராக வரும். 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் 37. மியூட்டினி அப்படின்னா
இங்க பார்ப்போம். ஸோ நார்மலா ஆன்ஸ்லாட் அப்படின்னு மியூட்டனி வெப்பன்ஸும் வரலாம், அட்டாக்கும் வரலாம். ஆன்ஸ்லாட் தான் கரெக்டான வயலண்ட் அட்டாக்கு மீனிங்கா வரும். ஸோ அப்போ மியூட்டனி வந்து வெப்பன்ஸா வந்துரும். ஸோ வெப்பன்ஸ் அவ்வளோ கரெக்டா வராது. ஸோ மியூட்டனில ஒரு விஷயத்த எதிர்க்கிறாங்கன்னா, அங்க வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாமோ தவிர்த்து, கரெக்டான மீனிங்கா வராது. டிஃபை அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்றோம் அப்படின்னா டிஃபை. ஸோ டிஸ்ஒபே. ஃபியூட்டைல் அப்படின்னா யூஸ்லெஸ். 3 2 4 1 3 ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல், அதாவது ஹியூகி வாஸ் wonderfully looking, good looking with his crisp brown hair, his clear cut profile. ஸோ இதில் அண்ட் ஹிஸ் இவரோட ப்ரொஃபைல் அப்படின்னா அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல எதை மீன் பண்ணி பேசுறாங்கன்னா ஹியூகி வாஸ் அ குட் லுக்கிங் மேன். ஸோ அவர் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொஃபைல்னாலே ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தோடைய அவுட்லைன் பற்றி பேசுறது தான். ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஹியூகியோட அவுட்லைன் பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஹியூகியோட ஃபேஸ் பற்றி அவுட்லைன் பேசுகிறாங்க. ஸோ அவுட்லைன் ஆஃப் தி ஃபேஸ். ஆப்ஷன் ஏ. 39 the rules are made to be enforced. இதில் என்ஃபோர்ஸ்டுக்கான மீனிங் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ளை. 40 லேசி அப்படின்னா என்ன, ஒரு வேலையும் செய்ய ஆசை இல்லாதவங்க. ஸோ அன்வில்லிங் டு ஒர்க். ஷவுட்டட் அப்படின்னா ஸ்பீக் லவுட்லி. லேர்ன் மீன்ஸ் அக்வயர் நாலேஜ். ரெஸ்பெக்ட் மீன்ஸ் டீப் அட்மைரேஷன். 1 2 3 4 1 ஆப்ஷன் சி. 41st கொஸ்டின் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு குவான்டிட்டி நமக்கு கிடைக்கிற குவான்டிட்டியோட அளவு குறைஞ்சு அதோடைய விலை கூடுது அப்படின்னா அது பேர் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்க்ரீசஸ் இன் ப்ரைஸ். என்ஹான்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து மேம்படுத்துறது. ஸோ இன்க்ரீஸ்டுன்னு வரும். அட்வென்ட் அப்படின்னா அரைவல், வந்தது. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இங்கே வந்ததை பற்றி பேசுகிறாங்க. இன்டெலிபிள் அப்படின்னா ஒரு விஷயத்த அழிக்கவே முடியாது, மறைக்க முடியாது அப்படின்னா இன்டெலிபிள். ஸோ அன்ஃபர்கட்டபிள் அப்படின்னு வரலாம். ஸோ 3 2 4 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின். த போஸ்ட் மாஸ்டர் லுக்ட் அட் த பாய் சஸ்பீஷியஸ்லிக்கு தான் இங்கே மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ சஸ்பீஷியஸ்லிக்கு என்னென்ன வரலாம், சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க, அவனை பார்த்தா சரியா படலையே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்போ டவுட்ஃபுல் வரும், கேர்ஃபுல் வராது. அன்ட்ரஸ்வர்த்தி, நம்ப முடியாமல் இருக்கான், கரெக்டு தான். டிஸ்ட்ரஸ்ட்ஃபுல்லும் அதே தான். டூபியஸ்லியும் அதே மீனிங் தான். டூபியஸ்லியும் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்ற மீனிங்கில் தான் வரும். சஸ்பீஷியஸாக இருக்காங்க. ஸோ 2 3 4 5 நாலுமே வரும். செகண்ட் ஆப்ஷன். 43rd கொஸ்டின் ஸ்வூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வூப்போட மீனிங் டு மூவ் வெரி குவிக்லி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் வரும். 44 டு ட்ராவல் ஆல் தி வே அரவுண்ட் சம்திங் எஸ்பெஷலி தி எர்த், அதுக்கான சினானிம் கேட்டிருக்காங்க. ஸோ உலகத்தை சுற்றி ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் என்ன, கரெக்டான வேர்டு என்னன்னா சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 45th கொஸ்டின் மெஸ்மரைசிங். மெஸ்மரைசிங்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 எப்படி சொல்றது, ரொம்ப நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ கேப்டிவேட்டிங். ஹிப்டனைஸ்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒருத்தவங்களை ஹிப்டனைஸ் பண்றது அப்படின்னா மந்திரம் போட்டு அவங்கள வந்து வசியம் பண்றதுன்ற மீனிங்ல சொல்லுவாங்க. அப்போ ஸ்பெல் பைண்ட். ஸ்பெல்னா மேஜிக். ஸோ மேஜிக் வேர்ட்ஸ், அந்த மந்திரம் சொல்லுவாங்களா, அது பைண்டுனா அதுபடி அவங்க ஆகுறது. ஸோ ஹிப்டனைஸ், ஸ்பெல் பைண்டு. பெட்லாம் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து கன்ஃபியூஷன். 4 இம்போஸ்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க ஐடென்டிட்டியே யூஸ் பண்றாங்க, நான் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லி தன்னோட ஐடென்டிட்டியே மாற்றி இன்னொருத்தவங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா அது பேர் இம்போஸ்டர். ஸோ ஏமாத்துறது, மோஸ்ட்லி ஏமாத்துறவங்க தான் இம்போஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பட் டிசீவ்ஸ் 3 வரும். ஸோ 2 1 4 3 ஃபோர்த் ஆப்ஷன். 46 ஃபெரோஷியஸ். ஃபெரோஷியஸ் அப்படின்னா ரொம்ப வைல்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங்கில் வரும். தேர்டு. அடுத்து இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்னா அப்டக்கிள்ஸ், தடுக்கிறதுக்கு ஏதாவது திங்ஸ் வருதுன்னா அது இம்பெடிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க.
ஹாட்டினா ரொம்ப அரகென்ட்டா இருக்காங்க, ரொம்ப வயலண்ட்டா இருக்காங்க அப்படின்னா அது ஹாட்டி. அஃப்ளிக்ஷன் மீன்ஸ் சாரோ. ஸோ 3, 4, 2, 1. பார்ச்ட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீனிங் தான் கேட்டிருக்காங்க. சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மீனிங் இல்லை. ஆக்சுவலி இது ஆண்டனம் கொஷின் மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாக ஆண்டனம்ஸ் தான் இருக்காங்க செட் ஆஃப். ஸோ அதை பார்த்துடலாம். பார்ச்ட் மீன்ஸ் ஜென்ரலாக என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த ஒரு பிளேஸ் ட்ரையாக இருக்குன்னா அது பார்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையாக இருக்கிறது தான் பார்ச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வெட்டு. டாட் அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப கெட்டியாக கனமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லைமி. ஸ்லைமி வந்து வலுவலுப்பாக நழுவி போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போசிட்டு. க்ரோண்ட் அப்படின்றது ரொம்ப கவலைப்படுறத தான் க்ரோண்டுன்னு சொல்லுவாங்க, சாரோஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்மைல்டு. ஃப்ரீடம் அப்படின்றது எந்த விஷயத்துக்கும் நம்ம அடங்காமல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லேவரி, அடிமைத்தன்மை. 4, 1, 2, 3 தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். செகண்ட் ஆப்ஷன். 48 ஹேமந்த் ரிஜெக்டட் ஹிஸ் சஜஷன் இன்டிக்னன்ட்லி. ஸோ இன்டிக்னன்ட்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதை ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த சஜஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா பிடிக்காம தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த இன்டிக்னன்ட்லி எதை மீன் பண்ணும் அப்படின்னா ரொம்ப கோவமா ஒரு விஷயம் நமக்கு சுத்தமாக பிடிக்கலன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ இன்டிக்னன்ட்லிக்கு என்ன மீனிங் வரலாம்? இரிட்டேட்டட்லி வரலாம், பிடிக்காம கோவமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அனாயிங்லியும் வரலாம். அனாயிங் அப்படின்னாலும் எரிச்சலாக பிஹேவ் பண்ணுறது. இன்ஃபியூரியேட்டட்லின்றதும் சேம் மீனிங் தான், ரொம்ப கோவமாக வேணான்னு சொல்கிறது ஏதோ ஒரு விஷயத்த. பர்சுவேட் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை செய்ய சொல்லி நம்ம வந்து கண்டினியூஸாக என்கரேஜ் பண்ணுறது தான் பர்சுவேட். ஸோ செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ அது இதுக்கான மீனிங்காக வராது. ஃபியூரியஸ்லியும் கோவமாக வரும். ஸோ 4th ஆப்ஷன் மட்டும் வராது. 1, 2, 3 and 5 வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். 49 she was actually fascinated by her obscure statement அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேசினேட்டட்க்கு மீனிங் கேட்டிருக்காங்க. கன்வின்ஸ்டு வராது. அட்ராக்டட், ஒரு அந்த விஷயத்தினால ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்கன்னா ஃபேசினேட்டிங் சொல்லலாம். ஸோ அட்ராக்டட். சாம்டும் அதே தான். என்த்ரால்டு அப்படின்றது எதை மீன் பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு விஷயத்தினால நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா. அல்லியோர்னாலே ஒரு மாதிரி அழகு அப்படின்னு மீன் பண்ணும். ஸோ அந்த ஒரு அழகுனால அட்ராக்ட் ஆகிட்டாங்கன்றது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் வராது. 2, 3, 4, 5. 50th கொஸ்டின் மேட்ச் கேட்டிருக்காங்க. கெனப்பி அப்படின்னா ஒரு விஷயத்த கவர் பண்ணுற ஷீட்டையோ எதையோ சொல்கிறது தான் கெனப்பி. அப்போது ஷெல்டர்னாலும் கவரிங் மீன் பண்ணி வரும். கன்சர்ன்ட் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பி ஆங்ஷியஸ். குவீர்னா ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப புதுசாக இருக்குது, வினோதமாக இருக்குது அப்படின்ற மீனிங்கில் வரும். சைல்டுனா ஸ்கோல்டிங், திட்டுறது. ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. 51st கொஸ்டின் ஸ்லாத்னாலே ஒரு அனிமலே இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது பேர் தான் ஸ்லாத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லேசினஸ். 2 இன்ட்ரிகேட் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது, நாட் சிம்பிள். ஸோ 4 இரிட்டேட்டட் அப்படின்னா அனாய்டு, கடுப்பாகிறது. ட்ரெட் அப்படின்னா ஃபியர், பயம். ஸோ 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி. 52nd கொஸ்டின் இன்ஸ்டிக்ட்னா நேச்சுரலாகவே நமக்கு உள்ள ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எதுவுமே யோசிக்காமல் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயத்தை பிஹேவ் பண்ணுறது இன்ஸ்டிங்க்ட், நேச்சுரலாக நமக்கு தோன்றது. அதுக்கு சரியான மீனிங் இன்ட்யூஷன். ப்ரொஃபவுண்ட் மீன்ஸ் டீப். 1 லாங்கி அப்படின்னா ரொம்ப டால் அண்ட் தின்னாக இருக்கிறது. ஆப்டிடியூட், எபிலிட்டி. ஸோ 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ. 53 ஸ்டெட்ஃபாஸ்ட்டுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ சச்சின் டு அ ஸ்டெட்ஃபாஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னா ரொம்ப டிட்டர்மைண்டாக ஒரு விஷயத்தில் நிலையாக ஒர்க் பண்ணுறவங்கள ஸ்டெட்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டிட்டர்மைண்டு வரும். ஃபர்ம்னாலும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் இருக்கிறது தான் வரும். ஃபேமஸ் வராது. கமிட்டடாக இருக்கிறதும் வரும். ஸோ 1, 2 and 4 செகண்ட் ஆப்ஷன். 54 மேட்ச் கேட்டிருக்காங்க. ராக்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு கண்டினியூஸாக மூவ் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராக்கிங். ஸோ மூவிங் ஜென்ட்லி.
குவேர்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு பார்த்தோமா ஆட், நாட் ஆர்டினரி. ஆர்டர். மெடில் அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆகிறது, ஒரு விஷயத்துல குறுக்கிடுறது தான் மெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வேட் அப்படின்னா அட்டாக். 3 2 4 1 3 ஆப்ஷன் சி. 55 மாடஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடஸ்ட்னா என்ன, ரொம்ப ரொம்ப ஹம்பிளா தன்மையா இருக்கிறவங்கள தான் மாடஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மாடஸ்ட்லி அப்படின்றதுக்கான மீனிங் ஜென்ட்லி வரும். டெஸ்பேர்க்கான மீனிங் வந்து டெஸ்பேர் மீன்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன், ஹோப்லெஸ். நாவல்ட்டின்றது நாட் எல்லார் மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப அன்யூஷுவலாக ரொம்ப நியூவாக இருக்குது அப்படின்னா அதை நாவல்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ. பர்சியூட் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேடி போகிறது, சர்ச். ஸோ 2 4 1 3 செகண்ட் ஆப்ஷன். 56 ஆன் தி எட்ஜ் ஆஃப். ஸோ இது எதுக்கு சரியாக வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன் தி எட்ஜ் ஆஃப்க்கு அட் தி அப் ஆஃப் அப்படின்றது சரியாக வரும். ஃப்ரைட்டன்ட் ஆஃப் அப்படின்னா பயப்படுறது. 1 பேர்ன் வித் அப்படின்னா ஒரு பேர்ன் வித் அப்படின்னா நிறைவாக இருக்குது, ஓவர்வெல்ம் ஆகிறது. 4 பி ஷுர் ஆஃப், ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஷுவராக இருக்கும் அப்படின்னா அது பேர் கான்ஃபிடென்ட். ஸோ 2 4 2 1 4 3 ஃபோர்த் ஆப்ஷன். 57 டிலிஜென்ஸ்னாலும் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப டிலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெடி எஃபர்ட். எக்ஸப்ஷனல் அப்படின்னா நார்மலாக இல்லாமல் ரொம்ப அன்யூஷுவலாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்கன்னா அது எக்ஸப்ஷனல். ஸோ 1 வார்ப்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து தீல காமிச்சோன்னா என்ன ஆகிடும், ஃபயரில் காமிச்சா அது ஷேப் மாறிடும்ல, அது பேர் தான் வார்ப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அன்டிசைரபிள் அன்எக்ஸ்பெக்டட் ஷேப் சேஞ்ச் ஆகிறது ஏதாவது ஒரு விஷயத்த, அது பேர் பென்ட் வரும். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றது லிமிட்டட். 2 3 1 4 2 ஆப்ஷன் சி. 58 டேக் அவே. டேக் அவே அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. ஸோ 2 டேக் அகெயின்ஸ்ட் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுறது, ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டிஸ்லைக் பண்ணுறது டேக் அகெயின்ஸ்ட். டேக் ஆஃப்டர் அப்படின்னா ஒரு த சன் டுக் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா அவங்க அப்பாவோடைய பிளேஸை இவன் திருப்பி ரிசம்பிள் பண்ணுறான், அவங்க அப்பாவுக்கு பதிலாக அவர் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ டேக் ஆஃப்டர் மீன்ஸ் ரிசம்பிள், அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்து டேக் பேக் அப்படின்றது டேக் பேக் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறது, திருப்பி பெறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேக் பேக். ஸோ அதுக்கான மீனிங் வந்து ரெட்ராக்ட் வரும். ஸோ 2 3 4 1 ஆப்ஷன் பி. 59 ஆக்சுவலி சம்மன்டு தான் கேட்டிருக்காங்க. சம்மண்டுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. சம்மண்டுனா ஒருத்தவங்களை கூப்பிடுறது, கால்டு. எண்டோடுனா ஒருத்தவங்களுக்கு நிறைய கிடைக்கிறது, கொடுக்கப்படுறது, ஸோ பிளெஸ்டுன்னு வரும். குவேரிங் அப்படின்னா ஷேக்கிங். 2 அபண்டன்ஸ்னா அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது, ஸோ பிளென்டி. 3 4 2 1 சாய்ஸ்லேயே இல்லை. சரி ஓகே, 3 4 2 1னா இதுக்கு சரியாக வரும். நெக்ஸ்ட்டு பேனிக். பேனிக்னா ஃபியர், பயப்படுறது. பர்சியூட் அப்படின்னா சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 டாரண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நிறைஞ்சு அதாவது திடீர்னு தண்ணி வெளியில் பீச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதுவும் சடன் ஃப்ளோ ஆஃப் வாட்டராக இருக்குது அப்படின்னா அது பேர் டாரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அண்ட் அவுட் பர். 3 டென்டட் அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ 4 3 2 1 ஃபோர்த் ஆப்ஷன். 61st question fatigue. Fatigue means tired ஆகுறது. The terrible fatigue and inertia had come over me அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வேலை பார்த்து டயர்டாக இருக்குது. ஸோ டயர்சம் வரும், லெபோரியஸ் வரும், ஃபைனல் வராது. எக்ஸாஸ்ட் இருக்கிற டயர்டெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இருக்கிற எனர்ஜியெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டயர்ட் ஆகிடும்ல. ஸோ 1 2 4 செகண்ட் ஆப்ஷன். 62nd question
ஃப்ராங்க்லி. ஸோ ஃப்ராங்க்லி அப்படின்னா ஃப்ராங்காக சொல்லிடுறேன் அப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுறேன், எதுவும் மறைவு இல்லாமல் சொல்லிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓப்பன்லி, ஃப்ராங்க்லி. யூஸ்வலி மீன்ஸ் நார்மலாக ரெகுலராக நடக்கிறது. ஸோ ஜென்ரலி. ஃபைனலி அப்படின்றது லாஸ்ட்லி. கிரிம்லி அப்படின்றது, கிரிம்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிறது. ஸோ கிரிம்னா ரொம்ப சீரியஸ். ஸோ அதுக்கு டெரிப்லி அப்படின்னு வரும். ஸோ 2143 ஆப்ஷன் ஏ. 63 எதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்மள மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டமரன் அப்படின்னா ஒரு போட், பங்களானா பிக் ஹவுஸ், அட்யூ அப்படின்னா குட் பை அப்படின்னு சொல்லி மீனிங் 1, சான்ஸ் மீன்ஸ் வித்தவுட் 2. 4312. நெக்ஸ்ட் அப்டக்கிள் மீன்ஸ் தடை, ஹிண்ட்ரன்ஸ். மஸ்கி, இஃப் யூ கான் பி அ மஸ்கி தென் ஜஸ்ட் பி அ பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மஸ்கி அப்படின்னா அ டைப் ஆஃப் ரோஸை தான் மீன் பண்ணுது. பாஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷை மீன் பண்ணும். 63rd ரெலிங்க்விஷ்னா ஸ்டாப் டூயிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த செய்ய ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெலிங்க்விஷ் அப்படின்னா அதுக்கான சரியான மீனிங் கிவ் அப் வரும். டிலிஜென்ஸ்னா நம்ம பார்த்தது ஒரு அவங்களோட டியூட்டிக்காக பயங்கரமாக எஃபர்ட் போடுறாங்கன்னா அது பேர் டிலிஜென்ஸ். ஸ்டெடி எஃபர்ட் ஆப்ஷன் ஏ. 68 இன்விடியஸ் திங். இட் இஸ் அன் இன்விடியஸ் திங் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப சரியே இல்லாத விஷயம், அப்படி பண்ணக்கூடாதுன்ற மீனிங் வரும். ஸோ அன்ஜஸ்ட் ஜஸ்ட்னா நியாயம், அன்ஜஸ்ட்னா நியாயமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு மீன் பண்றாங்க. 69 கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்விக்ஷன் அப்படின்னா ஸ்ட்ராங் பிலீஃப். 4th ஆப்ஷன். ஆர்மமெண்ட்ஸ், ஆர்ம்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெப்பன்ஸ். 2nd ஆப்ஷன். என்வி அப்படின்னா ஒரு விஷயம், இப்போ நமக்கு ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுற விஷயம், ஆசைப்படுற விஷயம் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்குன்றத பார்த்து ஒரு நெகட்டிவான ஃபீல், ஜெலஸா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, பொறாமப்படுறது, அது பேர் தான் என்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஜெலஸ். 4th ஆப்ஷன். டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட், ஐ எம் டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட் மீன்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறது. ஷாக் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இம்ப்ரெஸ்டு, ஃப்ரைட்டன்டு. ஆக்சுவலி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் அ சினானம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது மீனிங் வராது. ஸோ ஒரு பயப்படுறது, ஃபேசினேட் ஆகுறது, இது எல்லாமே ஷாக் ஆகிற மீனிங்க்கு சிமிலராக தான் வரும். கன்ஃபியூஸ்டு வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு நாட் அ சிமிலர் மீனிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட்னு பார்க்கலாம். 73rd கொஸ்டின் கஸ்டமரினா நார்மலாக ரெகுலராக செய்கிற திங்கை தான் கஸ்டமரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேபிச்சுவல், ரெகுலராக செய்கிறது, ஹேபிட்டாக செய்கிறது. பி அடிக்குவேட் அப்படின்றது சஃபைஸை மீன் பண்ணும். சஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்கல்ல, சஃபிஷியன்ட் அப்படின்னா போதுமான அளவு, அடிக்குவேட்னாலும் தேவைப்படுற அளவு. ஸோ பி அடிக்குவேட் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங்காக வரும். ஃபியண்டிஷ்லி அப்படின்னா ஈவில் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கெட்ட விதமா. ஸோ ஈவிலா அப்படின்னு மீன் பண்ண வரும். ஸோ அதுக்கு சரியான மீனிங் விக்கட்லி. விக்கட்னாலும் ஈவில் தான் மீன் பண்ணும். 76 மோனோலித். ஸோ மோனோ மீன்ஸ் ஒன், லித் மீன்ஸ் ராக். லித்தோகிராஃபி அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அப்போ லித்னா ராக்கு, மோனோனா சிங்கிள். ஸோ இப்போ சிங்கிள் பட் ஹியூஜ் பிளாக் ஆஃப் கிரானைட் ஸ்டோன் அப்படின்றது தான் சரியாக வரும். நெக்ஸ்ட் 77 மம்ஃபிசன்ஸ்னா ரொம்ப மற்றவங்களுக்கு ரொம்ப ஜெனரஸாக இருக்கிறவங்கள தான் மம்ஃபிசன்ஸ். மற்றவங்களுக்கு கொடுக்குற நிறையா விஷயம் வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கிறது. மைசர்லி அப்படின்றது ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஞ்சமாக இருக்காங்கன்ற மீனிங் வரும். பாசிட்டின்றதும் இல்லை அப்படின்ற மீனிங்கில் தான் கொடுக்கும். ஸோ ஜென்ராசிட்டி தான் இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு ப்ரூனிங் மீன்ஸ் ட்ரிம்மிங் ஆஃப் பிளான்ஸை ஷேப் பண்ணுறது. அடுத்து ப்ராஸ்பரஸ் மீன்ஸ் ரொம்ப வெல்த்தியாக நிறைவாக இருக்கிறது. ஸோ ஃப்ளாரிஷிங். ட்ரெஷர் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ். 2 ட்ரென்ச்டு மீன்ஸ் நினைஞ்சிறது, ஈரமாயிடுறது. ஸோ சோக்டு. 4123 ஆப்ஷன் பி. கிரிட் மீன்ஸ் என்னதுன்னா டிட்டர்மினேஷன். 80th கொஸ்டின் ஆர்ம்ஸ். ஏஎல்எம்எஸ் ஆர்ம்ஸ் எதை மீன் பண்ணும் அப்படின்னா
நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம்ல, அது பேர் தான் ஏஎல்எம்எஸ் ஆர்ம்ஸ். ஸோ ஆஃபரிங்ஸ் 3. பாப்புலர் அப்படின்னா வெல் நோன், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. ரக்கெட் அப்படின்னா ஒரு திங் வந்து ரொம்ப பழசாகி கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்குன்னா அதை பேரை ரக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அது அன்டைடி அப்படின்ற மீனிங்கில் கொடுக்கும். அமேசிங் மீன்ஸ் ஸ்ப்ளெண்டட். ஸோ 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி. battered, the man held out his battered hat for arms. ஸோ அந்த battered அதாவது ஆர்ம்ஸ்னா என்னது, ஆஃபரிங்ஸ். ஒருத்தவங்க ரோட்ல வந்து மற்றவங்கள்ட்ட காசு கேட்கறதுக்கு அந்த அவருடைய பழைய அந்த ஹேட் எடுத்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப், நாட் இன் குட் ஸ்டேட். செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சராக வரும். 82nd மியூட்டினி. ஸோ 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூட்டினி மீன்ஸ் ரிபல் பண்றது, ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறது தான் மியூட்டினின்னு சொல்லி சொல்லலாம். ஆன்ஸ்லாட் மீன்ஸ் பார்த்துருக்கோம், வயலண்ட் அட்டாக்கு. டிஃபை மீன்ஸ் நாட் ஒபேயிங் சம்திங், டிஸ்ஒபே. அம்யூனிஷன்னா வெப்பன்ஸு. ஃபியூட்டைல் மீன்ஸ் யூஸ்லெஸ், பார்த்துருக்கோம். ஸோ 3, 4, 1, 5, 2 சாரி 3, 3, 1, 4, 5, 2 ஆப்ஷன் ஏ. 83rd கொஸ்டின் சோர்ஸ் மீன்ஸ் டாஸ்க், பார்த்துருக்கோம். வைசேஜ் அப்படின்னா இதுவும் அதே தான், ஃபேஸ் அல்லது ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வைசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செகண்ட் ஆப்ஷன். 85 ஃபேமஸ். ஃபேமஸ் மீன்ஸ் வெல் நோன். மினிமம் மீன்ஸ் ஓகே லீஸ்ட், ரொம்ப அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்வென்ஷனல்லாம் வழி வழியாக செய்கிறது, ட்ரெடிஷ்னல். பவர்ஃபுல், ஃபோர்ஸ்ஃபுல். ஸோ 4, 1, 2, 3. 86th மாடஸ்டி, நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னா மாடஸ்டி. ஜென்டில். டெஸ்பேர்னா ஹோப்லெஸ். நாவல்ட்டினா நியூ. பர்சியூட்னா சர்ச். 2, 4, 1, 3. செகண்ட் ஆப்ஷன். பீஸ்ட் மீன்ஸ் அனிமல். ஷை அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? ஷை அப்படின்னா நாட் போல்டு, அவ்வளோ போல்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ டிமிட்னாலும் தைரியம் இல்லாமல் கரேஜியஸாக இல்லை அப்படின்னா அது டிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் சிமிலராக வரும். 89 காஸ்மாலஜி. காஸ்மோனாலே யூனிவர்ஸு, ஆலஜி அப்படின்னாலே லஜி அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டடி ஆஃப் தி யூனிவர்ஸ். 90 பெனித்துக்கு சிமிலர் வேர்ட் கேட்டிருக்காங்க, அண்டர். ஆப்ஷன் சி. 91st கொஸ்டின் டிக்னிட்டி. டிக்னிட்டி அப்படின்றது ஜென்டில்னஸை மீன் பண்ணும், ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ. 92 ஃப்ளாட்டரர். ஸோ ஃப்ளாட்டரிங் வித் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னா அதை ஃப்ளாட்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஹூ ப்ரைஸஸை தான் ஃப்ளாட்டரர்னா ஏதோ ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ யார் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்கள ஃப்ளாட்டரர்னு சொல்லுவாங்க. 2 ட்ராவலர் அப்படின்னா ஒன் ஹூ ட்ராவல்ஸ். கம்பேர், நம்ம பார்த்துருக்கோம் டிவி ஷோஸ்லலாம் வந்து ஒருத்தவங்க தொகுத்து எடுத்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பேரர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் அ லிங்க் பிட்வீன் என்டர்டைன்மெண்ட். 4 அக்யூசர். அக்யூஸ்னா ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்களை தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து குறை சாட்டுறது தான் அக்யூஸ் பண்ணுறது. ஸோ ஒன் ஹூ சார்ஜஸ் அனதர் தான் அக்யூசர். ஸோ 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி. 93rd கொஸ்டின் ரெலக்வென்ஷ் கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கோம். கிவ் அப். சோர்ஸ் மீன்ஸ் ரெகுலர் டாஸ்க்கு. பிளாசிட் பார்த்துட்டோம், பீஸ்ஃபுல் அண்ட் வயலண்ட் டிஸ்டர்பன்ஸ். மியூட்டினி அப்படின்னா பார்த்துட்டோம். மியூட்டினி அப்படின்னா ரிவோல்ட்டு. பெரில்ஸ்னா டேஞ்சர். கேலோப்பிங்னா மூவிங் ஃபாஸ்ட்டு. டிஃபைனா ரெசிஸ்ட். ஸோ 4, 3, 1, 2. ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்துட்டோம், வெப்பன்ஸ். என்வியஸ்னா ஜெலஸ். டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட் அப்படின்னா நாட் அ சினானிம் கேட்டிருந்தாங்க, கன்ஃபியூஸ்ட். கிரிகாரியஸ் இன்கரெக்ட்லி பேடுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் லாஸ்ட் டைம் குரூப் 4 கொஸ்டின், அப்படியே கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்டிருந்தாங்க. கிரிகாரியஸ் மீன்ஸ் ஒன் ஹூ வாக்ஸ் அன்ஸ்டெடிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்ஸ்டெடிலி அப்படி சொல்லி வந்திருக்கணும், அன்ஸ்டெடிலி. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இதுக்கான கரெக்டான மீனிங் என்ன வரும்னா, a person who likes to be with other அப்படின்றது தான் கிரிகாரியஸ். மத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறவங்கள தான் கிரிகாரியஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் குளூட்டனி. குளூட்டனி சாரி glutton. glutton a person who eats too much. கரெக்டா தான் இருக்கு. groggy means a person who walks unsteadily. ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட்டாக மேட்ச் ஆயிருக்காங்க. கார்மெட் அப்படின்னா அ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுட்டு கரெக்டு தான். ஸோ க்ளூட்டனும் கார்மெட்டும் சரியாக தான் மேட்ச் ஆயிருக்காங்க. கிரிகாரியஸும் கிராகியும் தான் இங்கே ஆப்போசிட் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 1 and 3 தான் இன்கரெக்ட் பேர்ஸ். 101வது கேள்வி டிசனன்ஸ். ஸோ டிசனன்ஸ் மீன்ஸ் டிஸ்கார்ட். டிஸ்கார்ட்னா ஒரு விஷயத்துல ஒற்றுமை இல்லை, டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அதை டிஸ்கார்டுன்னு சொல்லுவாங்க. டிசனன்ஸும் அதே தான், லேக் ஆஃப் ஹார்மனி. ஒரு இடத்துல பீஸ் இல்லை அப்படின்னா அதை டிசனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிசனன்ஸ்க்கு மீனிங் டிஸ்கார்ட் வரும். எசோடெரிக் அப்படின்னா என்ன சொல்லலாம், எசோடெரிக் மீன்ஸ் நாட் அண்டர்ஸ்டுட் பை எவ்ரி ஒன். ஸோ எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா எசோடெரிக். மோஸ்ட்லி பீப்புளை தான் சொல்லுவாங்க. ஒரு பீப்புளை நாட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் அப்படின்னா அது வந்து எசோடெரிக்னு சொல்லுவாங்க. சிமிலர் மீனிங் வந்து அப்ஸ்ட்ரியூஸ். அப்ஸ்ட்ரியூஸும் நாட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ 3 லாம்பூன். லாம்பூன் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து எப்படி சொல்றது, அசிங்கப்படுத்துறது தான் லாம்பூன். கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது தான் லாம்பூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான மீனிங் மாக்கெரி. மாக்கெரினாலும் ரிடிகுல் பண்ணுறது, ஒருத்தவங்கள அவமானப்படுத்துறது. ஸோ 2 வரும். இடியோசிங்க்ரசி அப்படின்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இவங்க மட்டும்தான் அப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நியூவாக இருக்கும். சில பேரை சொல்லுவாங்க இவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது இடியோசிங்க்ரசின்னு சொல்லுவாங்க. அப்நார்மலிட்டி, நாட் நார்மல். 4 3 2 1 ஆப்ஷன் பி. 102 ஸ்ட்ரைஃப் அப்படின்னா பிரச்சனை வர்றது, டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். என்டியோர் அப்படின்னா அண்டர்கோ, கோத்ரூ பண்ணுறாங்க. வெயின் அப்படின்னா ஒரு விஷயத்த செஞ்சு அதில் சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்காம போகிறது, யூஸ்லெஸ். ஃபியூட்டைலும் அதே மீனிங் தான் கொடுக்கும். ஆக்சன்ஸ் மீன்ஸ் எம்ஃபசிஸ். 2 3 1 4 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் த புவர் ஃபார்மர் லவ்ட் ஹிஸ் ஏஜ் மதர் வித் டெண்டர் ரெவரன்ஸ். ஸோ இதில் ரெவரன்ஸ்க்கு தான் மீனிங் கேட்டிருக்காங்க. டீப் ரெஸ்பெக்ட், ரொம்ப மரியாதையாக இருக்கிறது. ரேடியன்ட் அப்படின்னா ஷைன் ஆகிறது. 2 அக்கர்ட் அப்படின்னா ஹேப்பன்ட், நடந்திருக்கு அப்படின்னு மீனிங். மேக்னிஃபிசன்ட் அப்படின்னா ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ ஸ்ப்ளெண்டட். என்ஹான்ஸ்ட் மீன்ஸ் இன்க்ரீஸ்ட். 2 1 4 3. 105 எக்ஸ்குவிசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்குவிசிட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்குவிசிட்னு சொல்லுவாங்க. அடுத்து அஸ்டானிஷிங் மீன்ஸ் சர்ப்ரைசிங். கிளம்ஸி மீன்ஸ் நாட் கரெக்டாக இல்லை. ஒருத்தவங்க கிளம்ஸியாக இருக்காங்கன்னா ஏதாவது இர்ரெகுலராக பிஹேவ் பண்ணிடுவாங்க, ஏதாவது திங்ஸை உடச்சிருவாங்க, நீட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா அது கிளம்ஸி. அதுக்கு சிமிலரான மீனிங் ஆக்வர்ட் வரும். நெக்ஸ்ட் கிரிட் மீன்ஸ் கரேஜியஸ், ரொம்ப கரேஜியஸாக இருக்காங்க. 3 1 4 2. ஃபால்ட் மீன்ஸ் மிஸ்டேக், தவறு அப்படின்னு மீன் பண்ணலாம். அட்வென்ட் மீன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அரைவல். 108 the intelligence exhibited by a machine or a software. இதில் எதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸிபிட்டட்க்கு கேட்டிருக்காங்க, மீன்ஸ் ஷோன். என்சாண்டட் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ என்சாண்டட் மீன்ஸ் மேஜிக்கல். எமான்சிபேஷன் அப்படின்னா ஒருத்தவங்கள ஒரு விஷயத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறது, வெளியேற்றுறது தான் எமான்சிபேஷன். ஸோ அதுக்கு மீனிங் ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு ஃபெரோஷியஸ். ஃபெரோஷியஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வைல்டு. இம்பெடிமெண்ட்ஸ் மீன்ஸ் அப்டிக்கல்ஸ். ஹாட்டினா அரகண்ட். அஃப்ளிக்ஷன்னா சாரோ. 3 4 2 1. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் மீன்ஸ், இதுவும் ஆண்டனும் கேட்டிருந்தாங்க. பாஸ்ட் மீன்ஸ் வெட்டு. பாஸ்ட் மீன்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வெட்டு.
டாட் மீன்ஸ் ரொம்ப கெட்டியா கனமா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆப்போசிட் ஸ்லைமி வரும். groaned மீன்ஸ் சோகம், எக்ஸ்பிரஸிங் கிரீஃப்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஸ்மைல்டு. ஃப்ரீடம்க்கு ஆப்போசிட் ஸ்லேவரி. 4 1 2 3. நெக்ஸ்ட்டு இண்டிக்னன்ட்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரொம்ப கோவமா ஒரு விஷயத்த மறுக்கிறது இண்டிக்னன்ட்லின்னு சொல்லலாம். அடுத்து ஃபேசினேட்டடும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபேசினேட்டட் மீன்ஸ் அட்ராக்டட், என்த்ரால்டு, சார்ம்டு, அல்யூட் 4மே வரும். நெக்ஸ்ட் கெனப்பியும் கவர், ஷெல்டர் வரும் மீனிங்கா. கன்சர்ன்டு மீன்ஸ் ஆங்ஷியஸ், queer, ஸ்ட்ரேஞ்சர், சைல்டு, ஸ்கோல்டிங். 4 3 2 1. 116th question. Sloth means laziness பார்த்துட்டோம். Intricate means complicated, not simple mean பண்ணும். Irritated means annoyed, dread, fear. 3 2 4 1 3. Instinct means intuition. Profound means deeper. Lanky means tall and thin. Aptitude, ability. 3 1 4 2. நெக்ஸ்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னு பார்த்துட்டோம். ஸ்டெட்ஃபாஸ்ட்னா ஒரு டியூட்டி, அவங்களோட டியூட்டியோ ஏதோ ஒரு பேஷனோ விடாமல் ஃபாலோ பண்ணுறது. டிட்டர்மைண்ட், ஃபார்ம்னாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. கமிட்டட். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா வாழ்கிறது, ஸோ லிவிங். அலர்ட் அப்படின்னா எப்பயும் வந்து அட்டன்டிவாக இருக்கிறது. 3. ஃபார்ச்சுனேட் மீன்ஸ் லக்கியாக இருக்கிறது. நௌரிஷஸ் அப்படின்னா நௌரிஷ்மெண்ட் அப்படின்னாலே தேவைப்படுற நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கிறது. ஸோ ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது. 1 4 3 2 1. நெக்ஸ்ட்டு இன்ட்ரிகேட் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட், ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேட்ச் கேட்டிருக்காங்க. மிராக்கிள் அப்படின்னா வண்டர், அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அவரைஸ் அப்படின்னா ஒரு வெல்த் மேலேயோ மெட்டீரியல் திங்ஸ் மேலேயோ ரொம்ப பேராசை வச்சுருக்காங்கன்னா அது பேர் அவரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீட் அப்படின்றது இதுக்கு சிமிலரான மீனிங்காக இருக்கும், பேராசை. அப்ஸ்க்யூர் அப்படின்னா நாட் ஈஸிலி அண்டர்ஸ்டுட், அது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா அது அப்ஸ்க்யூர்னு சொல்லுவாங்க. வேக் அப்படின்றது இதுக்கு சிமிலராக இருக்கும். த்ராஷ் மீன்ஸ் பீட். 2 3 4 1. ரெவரன்ஸ் மீன்ஸ் கிரேட் ரெஸ்பெக்ட். ஆர்ம்ஸ்லாம் பார்த்தோம், ஆஃபரிங்ஸ் கொடுக்கறது, கொடை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் லோன் மீன்ஸ்னாலே தனியாக இருக்கிறது, லோன்லி. ப்ரே அப்படின்னா இப்போ ஒரு லைன் வந்து ஒரு மானை அடித்து சாப்பிடுது அப்படின்னா அந்த லைனோட ப்ரே என்னதுன்னா மான். ஸோ ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகுறவங்கள ப்ரேன்னு சொல்லலாம். ஸோ விக்டிம். பஞ்ச் மீன்ஸ் ஹிட், அடிக்கிறது. 2 1 4 3. நெக்ஸ்ட் ஸ்கார்ன்ஃபுல். ஸ்கார்ன்ஃபுல் மீன்ஸ் ஒருத்தவங்களை வந்து அவமரியாதை பண்ணுறது. ஸோ அதுக்கு மீனிங் வந்து சார்கஸ்டிக்னு வரும். நெக்ஸ்ட்டு மெட்டில் மீன்ஸ் கரேஜ், தைரியமாக இருக்கிறது. ஷட்டர் மீன்ஸ் ஷிவர் வித் கோல்டு, நடுங்குறாங்கல்ல கோல்டில், அது பேர் ஷட்டர்னு சொல்லுவாங்க. 1 கவுண்டர்ஃபீட். இப்போது கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் அப்படின்னு கரன்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு ஒரிஜினல் திங் மாதிரியே இன்னொரு விஷயத்த இமிட்டேட் பண்ணுறத கவுண்டர்ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட் இன் இமிட்டேஷன். 3 4 1 2. ஆப்ஷன் சி. 125th question. என்ஃபோர்ஸ்டுக்கு மீனிங் அப்ளை, ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷனும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்ஃப்ளேஷன், இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ், என்ஹான்ஸ்டு, இன்க்ரீஸ்டு, அட்வென்ட், அரைவல், இன்டெலிபிள், அன்ஃபர்கட்டபிள். 3 2 4 1. ஆப்ஷன் ஏ. சஸ்பீஷியஸ்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ப முடியாத தன்மையில் இருக்குது. ஸோ டவுட்ஃபுல், டிஸ்ட்ரெஸ்ஃபுல், அன்வர்த்தி. 128th question. ஸோ டிஸ்கஸ்டுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எது கண்டினியூஸாக மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ்டுக்கு எது கரெக்டாக? டிஸ்கஸ்ட் ஆன் ஹிம் வராது, பை ஹிம் வராது, அபவுட் ஹிம் வராது, வித் ஹிம். ஸோ வி டிஸ்கஸ் த மேட்டர், டிஸ்கஸ்க்கு வித் தான் வரும், டிஸ்கஸ்க்கு வித் வரும். வி வேர் டாக்கிங், இதில் தான் அபவுட் ஹிம் வரலாம், டாக்கிங் அபவுட் ஹிம். வி ஆர் டிபெண்ட் ஆன் ஹிம், டிபெண்ட்க்கு இவர் மேலே தான் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வரணும், டிபெண்ட் ஆன் ஹிம். வி கோ பை ஹிஸ் வேர்ட், பைனா அது படி நடப்போம், ஒபே பண்ணுவோன்னு அர்த்தம். ஸோ வி கோ பை ஹிஸ் வேர்ட். ஸோ 4 3 1 2. 129th question. லுக் ஆஃப்டர். ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்னா ஒருத்தவங்கள டேக் கேர் பண்ணுறாங்க, கேரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா
அது லுக் ஆஃப்டர். 4 லுக் ஆன் அப்படின்னா ஒரு விஷயத்த கவனிக்கிறதோ பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ லுக் ஆன். ஸோ அதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா ரிகார்ட். பிக்கப் மீன்ஸ் இப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ பிக்கப் மீன்ஸ் இம்ப்ரூவ். பிக் அவுட் அப்படின்னா செலக்ட் பண்ணுறது. ஸோ 4 2 1 3. 130 எக்ஸைட்மெண்ட்க்கு மீனிங் கேட்டிருக்காங்க. என்தூசியாசம் வரலாம், என்லைட்மெண்ட் வராது, கிரிட்டிசைசிங்கும் வராது, ஈகர்னஸ். ஆப்ஷன் பி. 131st கொஸ்டின் கேலக்ஸினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். கேலக்ஸி மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். நியூட்ரியன் மீன்ஸ் ஃபுட்டு. எக்ஸ்ப்ளோஷன் மீன்ஸ் சடன் பர்ஸ்ட், வெடிக்கிறது. ஸ்வார்மிங்னா கூட்டம் கூட்டமாக ஆகிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ திங்ஸோ நிறைஞ்சு இருக்கிறது. ஸோ ஃப்ளட்டட் வித். 2413. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 132nd கொஸ்டின் ஜெர்மினேட். ஜெர்மினேட்னா ஒரு சீட் ஜெர்மினேட் ஆகுதுன்னா அந்த சீட்லேருந்து ஒரு சின்ன இலையோ ஏதோ ஒன்று முளைக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ டு ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். யுனிக் மீன்ஸ் ஸ்பெஷல். ஹேபிட்டட் மீன்ஸ் அனிமல்ஸ் ஹோம். ஹோம் வந்து ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க, வாழ்விடம். ஸ்பெக்டாகுலர் மீன்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். 3412. நெக்ஸ்ட் ரீகனாய்டட். ரீகனாய்டட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு மிலிட்ரி ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்த போய் எக்ஸாமைன் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்க்குறது தான் கனாய்டட். மோஸ்ட்லி ரீகனாய்டட் அப்படின்னா மிலிட்ரி பர்பஸ்க்கு தான் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமைன் பண்ணுறது. ஃப்ளாபர்காஸ்டட் அப்படின்னா ஷாக் ஆகுறது. ஸோ பர்ப்ளெக்ஸ்டு, ஷாக் ஆகுறது, கன்ஃபியூஸ் ஆகுறது மீன் பண்ணும். அப்ரஹென்ஷன் மீன்ஸ் ஃபியர். ப்ரௌஸ் மீன்ஸ் ஸ்கேன் த்ரூ. ஸோ 1 2 3 4 1. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 134th கொஸ்டின் ஃபேட்டல் அப்படின்னாலே டெட்லி, அதனால ஃபேட்டல் டிசீஸ்னால் அந்த டிசீஸ்னால இறந்துருவாங்க அப்படின்னு மீன் பண்ணும். மேகம். மேகம் மீன்ஸ் மெய்மிங். மெய்மிங் மேகம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகுது, ஒரு விஷயம் வந்து டிஸார்டராக இருக்குது, கேயோஸாக இருக்குது அப்படின்னா மேகம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 மெய்மிங். கஷ் மீன்ஸ் ஒரு விஷயத்த வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் வந்து வேகமாக வெளியேறுது அப்படின்னா அதை கஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் 4th 1 சஃபகேட் மீன்ஸ் ப்ரீத் பண்ண விடாமல் பண்ணுறது. ஸோ சஃபகேட் மீன்ஸ் சோக். 4312. இன்விடியஸ் அப்படின்னா அன்ஜஸ்ட், நியாயமற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் 136th கொஸ்டின் அவகேஷன் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன், ஒரு விஷயத்துல இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அவகேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ராங்குலிட்டி மீன்ஸ் காம்னஸ். ஸ்குவாஷ்ட்னா ஒரு விஷயத்த சப்ரஸ் பண்ணுறது, அப்போ சைலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வரலாம். பர்டினன்ட் மீன்ஸ் ரிலவெண்ட். ஸோ 2 3 4 1. ஆப்ஷன் சி. 137 லீப்ட், ஆல்ரெடி பார்த்தது தான், ஜம்ப்டு. கண்டெம்ட் மீன்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறது, வேல்யூலெஸ்ஸாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ ஸ்கான். இன்கேண்டசன்ட் மீன்ஸ் glowing. Monstrance means frightening. Diligence means perseverance. So option C. 3 4 2 1. Piteous means pathetic. Sturdy. Sturdy means ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்ட்யூஷன் மீன்ஸ் இன்சைட், ஞானம், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செடியூஸ் மீன்ஸ் ஒருத்தவங்கள டெம்ப் பண்ணுறது. பிசாரேனா நாட் யூஷுவல், ஸ்ட்ரேஞ்ச். ஸோ 4 1 2 3. 141 imminent. ஸோ imminentனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ his request had been rejected as a battle seemed imminent and every officer was essential. ஸோ imminentனா பேட்டில் இங்கே மீன் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டில் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை, கண்டிப்பாக நெருங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவனோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாது, அந்த சுச்சுவேஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெருங்கிடுச்சு அப்படின்றப்போ நியரிங், செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு 142nd ப்ரீடிங் ஹார்ன்ஸ். ப்ரீடிங்னால என்னது? குட்டி போடுற இடம்.
ஸோ அப்போ வந்து நெஸ்டிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி வரும். வெல் டிஃபைன்டு மீன்ஸ் தெளிவாக எடுத்து உரைக்கிறது, கிளியர்லி டிஃபைன்டு. ட்விட்டர் மீன்ஸ் நம்ம ட்விட்டர்னாலே ஒரு பேர்ட் சிம்பிள் பார்த்துருப்போமா? ஸோ ட்விட்டர்னாலே பேர்டோட சவுண்டை தான் மீன் பண்ணும். ஸோ சர்ப்பிங் பேர்ட் சவுண்டு. 2 வாயேஜர்ஸ் மீன்ஸ் ட்ராவலர்ஸ். 4 3 2 1 இதில் சாய்ஸில் 4 3 2 1 ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்காங்க. இன்ஹாபிட்டன்ஸ் மீன்ஸ் அங்கே வாழ்கிறவங்க, ஸோ ரெசிடென்ஸ் செகண்ட் ஆப்ஷன். இன்டர்ட் அப்படின்னா இன்டர்ட் மீன்ஸ் புதைக்கிறது. மோஸ்ட்லி ஒரு விஷயத்த பரி பண்ணுறாங்க, புதைக்கிறாங்க. இது எதை மீன் பண்ணுவாங்கன்னா இறந்தவங்கள மீன் பண்ணுவாங்க. இறந்தவங்கள புதைக்கிறத இன்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பரீட். தேர்ட் ஒன் ரஃபில் மீன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறது. 4 கோபியஸ் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, அபண்டன்ட்னு சொல்லலாம். வெப்பன் அப்படின்றது ஆர்மமெண்ட்க்கு மீனிங்காக வரும். 3 4 2 1 செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சினியூ. இங்கே என்ன சொல்கிறாங்க? இஃப் யூ கேன் ஃபோர்ஸ் யுவர் ஹார்ட் அண்ட் நர்வ் அண்ட் சினியூ. சினியூ மீன்ஸ் என்னன்னா போனையும் மசில்ஸையும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சினியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சி 146 இன்டிஸ்பென்சபிள்னா அத்தியாவசியமான ஒரு விஷயம், எசென்ஷியல் தவிர்க்க முடியாத அப்படின்னு மீனிங்கில் வரும். ஸோ இம்பெடிமெண்ட்ஸ் மீன்ஸ் அப்டக்கிள் பார்த்துட்டும். இன்எஃபெக்சுவல். ஸோ எஃபெக்சுவல்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது. இன்எஃபெக்சுவல்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது. 149 மியூனிஃபெசன்ஸ். ஸோ மியூனிஃபெசன்ஸ்னா ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மியூனிஃபெசன்ஸ்னா ரொம்ப ஜெனரஸாக இருக்குது, ஜென்ராசிட்டி. ஸோ இதில் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கன்கார்ட் கேட்டிருக்காங்க. த குவாலிட்டி ஆஃப் தி ஆப்பிள்ஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கக்கூடாது, த குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ்னு வந்திருக்கணும். த குவாலிட்டியை இங்கே நம்ம ஆப்பிள்ஸை நவுனாக எடுக்க மாட்டோம், குவாலிட்டியை தான் இங்கே மெயினாக சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ஸோ குவாலிட்டிக்கான வேர்ப் என்னமோ அதை தான் இங்கே போடணும். வேர்ன்றது என்னது? பாஸ்டில் உள்ள ப்ளூரல் ஃபார்முக்கான வேர்ப். ஸோ ப்ளூரல் குவாலிட்டி இங்கே எப்படி இருக்காங்க? சிங்குலராக இருக்காங்க. ஸோ சிங்குலர் நவுன் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனும் வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷனில் இந்த குவாலிட்டின்றது சிங்குலர், வாஸ்ன்றதும் சிங்குலர் வேர்ப் வரும். ஸோ சி தான் சரியாக இருக்குது. 151 பைகான் டேஸ். த ஹார்மனி ஆஃப் பைகானா ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு மீனிங்கில் வரும். ஸோ அப்போ ஓல்டன், சி. 152 சஃபைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அடிக்குவேட். ஃபியண்டஷ்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம், விக்கர்ட்லி ஈவலாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணி பார்த்தோம். எலிமினேட்டர் அப்படின்னா வெளியேற்றுறது, ஸோ எக்ஸ்க்ளூடட், சி. 155 ப்ரொஃபவுண்டுனா டீப் அண்ட் ஸ்ட்ராங்கு. மசாக்ரேனா நம்ம பார்த்துருப்போம், ஜாலியன் வாலாபாக் மசாக்ரே அப்படின்னா அங்கே நிறைய பேரை ஒரே நாளில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ மாஸ் மர்டர். 4 ஹம்மிங் மீன்ஸ் பேர்ட்ஸு சவுண்ட் விடுறது, பஸ்ஸிங். லிம்பிங் மீன்ஸ் வாக்கிங் ஸ்லோலி. 2413 ஃபியூட்டைல் மீன்ஸ் யூஸ்லெஸ். ஆல்ரெடி பார்த்தோம், பேஸ் அப்படின்னா ஒரு ஃபிஷ் டைப். கன்சர்வேட்டிவ் மீன்ஸ் ட்ரெடிஷ்னல். மெனாசிங் மீன்ஸ் த்ரெட்டனிங், பயம்புறுத்துற மாதிரி, மோசமாக. இங்கே ஹம்பிள் பிளான்ட்ஸ்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா நார்மலாக வளர்கிற பிளான்ட்ஸ், ஆர்டினரி. சம்மண்ட் அப்படின்னா டிக்டேட்டட் வராது, ஆக்சுவலி கால்டு, ஒருத்தவங்கள வர சொல்லி அழைக்கிறது தான் சம்மண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கால்டு தான் இங்கே மீனிங்காக வரும். மஸ்கி ஆல்ரெடி பார்த்தோம், அ டைப் ஆஃப் ரோஸ் தட் ஸ்மெல்ஸ் லைக் மஸ்க். நெக்ஸ்ட்டு ஃபியூட்டைல் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தது தான், யூஸ்லெஸ். பெரில்ஸ்னா டேஞ்சர்ஸ். லாப்ஸ்ட் இன்டு அப்படின்னா பாஸ்ட் கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது, வர்ஸ் ஆகிறது. செரிமனி மீன்ஸ் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். 2341 ஆப்ஷன் டி. இம்பெடிமெண்ட் அப்படின்னா நம்ம பார்த்தோம், அப்டக்கிள். கன்சர்ன்ட் அப்படின்னா வரி பண்ணுறது, வரிட். இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா எசென்ஷியல், தவிர்க்க முடியாத, ரொம்ப அவசியமான அப்படின்ற மீனிங்கில் வரும்.
இனிஷியேட் அப்படின்றதுக்கான மீனிங் பிகின், ஸ்டார்ட் பண்ணுறது. கிரிட் மீன்ஸ் டிட்டர்மினேஷன். ஸ்டூப்பிங் மீன்ஸ் நம்ம பார்த்தது. ஸ்டூப்பிங் மீன்ஸ் பெண்டிங் ஃபார்வர்டு. 2. ட்ரூப்பிங் மீன்ஸ் க்ளோசிங் டியூ டு ஐஸ் ட்ரூப்பிங் அப்படின்னா டயர்ட்னால அப்படி மூடுதுன்னு அர்த்தம். ட்ரோனிங் மீன்ஸ் மேக்கிங் அ கண்டினியூஸ் லோ சவுண்டு. groaning means grief, expressing grief. 2, 3, 4, 1. Choice fourth option. 2, 3, 4, 1. Next, arms அப்படின்னா offerings already பார்த்தோம். Popular, well known, ragged, untidy, amazing, splendid. 3, 4, 1, 2. Option C. Next, chores means task. Sacred means divine. 4. புனிதமான. Dignity means pride. Enticing means tempting, ஆசை தூண்டுற மாதிரி. Squander means waste பண்றது. 4, 3, 2, 1. நெக்ஸ்ட், elated means very happy and excited தான் elatedனு சொல்லுவாங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. Indomitable அப்படின்னா யாராலையும் தோற்கடிக்க முடியாத அப்படின்ற மீனிங் வரும். ஸோ மீனிங் சினானிம் தான் கேட்குறாங்க. ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் ஹியூமன் ஆட்டிடியூட். இன்டாமிட்டபிள் வில் அப்படின்னா யாராலையுமே கம்மி பண்ண முடியாத அப்படின்னு தோற்கடிக்க முடியாதன்னு மீனிங்கில் வரும். ஸோ இதில் ஸ்ட்ராங் ஆர் போல்ட், ஸ்ட்ராங் தான் இதில் சரியான சினானிமாக வரும். ஆப்ஷன் சி. கிளாய்ஸ்டர்ஸ் அப்படின்னா கவர்டு பேசேஜஸ் ஆல்ரெடி பார்த்தோம். அப்டக்கிள் மீன்ஸ் ஹிண்ட்ரன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ சினானிம்ஸில் இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரிலாம் பிஒய்க்யூ கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.